இந்த பிக்சரில் என்ன எழுதியிருக்காங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி அரசியலில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் வருஷம் கொண்டு சொல்லிகிட்டு இருக்காரு, இதை நான் செய்வேன் அப்படின்னு. ஆனால் அந்த விஷயத்தை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். அதுவே இன்னொரு கண்ட்ரியில் வேறு யாரோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் நமக்கு அது பெருமையாக இருக்குல்ல. நல்ல யோசித்து வாக்கு போடுங்க. யாராக இருந்தாலும் சரி, இதே மாதிரி நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மனிதர் கத்தியே கடைசி வரைக்கும் அவரை நீங்கள் பதவியும் கொடுக்கல, அவரை சாகடிச்சிட்டீங்க, அவரும் போய் சேர்ந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதனுடைய சமாதியை கோயிலாக்கி மொட்டை அடிக்கிறது என்ன, இருமுடி கட்டுறது என்ன, மணி அடிக்கிறது என்ன, ஆரத்தி எடுக்கிறது டே. அவர் இருக்கும்போது எதுவுமே நீங்கள் பண்ணல. ஆனால் ஒரு மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் அவனை சாமியாக்கி நீங்கள் நல்லா வருவீங்கடா டே. எப்பா டே, இன்னாருக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல, ஆனால் மைண்டில் நல்லா யோசித்து ஓட்டு போடுங்க. யாருக்கு போட்டால் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்றது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள். மீண்டும் திருப்பி யார் வந்தால் யார் காணாமல் போக போகிறாங்கன்னு தெரியல. புரியுதுங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்த பல பேர் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க. இதை மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே எத்தனாயிரம் பேர் காணாமல் போகிறாங்கன்னு தெரியல. நீதியை பறி கொடுத்துட்டு நடுத்தெருவில் நீதிக்காக போராடி போலீஸ்கிட்ட குண்டடி வாங்கி சாக வேண்டிய நிலைமை கூட வரும். யோசித்து வாக்கு போடுங்க மக்கள்.